புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல். விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு தமிழக முதல்வர் சொல்லிட்டார். மத்திய அரசு எதை செய்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்கிற அந்த ஒரு வேட்கை அவரிடம் இருக்கிறது. விஸ்வகர்மா அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தான் அதுக்கு ஜாதி பேர். விஸ்வகர்மா என்பது ஒரு சமூகத்தினுடைய பெயராக இருப்பதால் தான் இது அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதை முதல்ல இல்லை, தமிழக அரசும் முதல்வரும் அறிக்கையில் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. இது வந்து அதில் முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா ட்ரெடிஷ்னல் பேஸ்டு ஃபேமிலி பிஸ்னஸ். அந்த வார்த்தை அவங்க ட்ரேடு, அது வந்து அவங்க ஒரு முக்கியமான ஒரு அதுதான் வந்து குலத்தொழிலை ஊக்குவிக்குது. இப்போ நானும் நீங்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடம் கூட என்னுடைய அலுவலகம் தான். எங்கள் அப்பா செஞ்ச தொழில் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் செய்யக்கூடாதா? ஸோ அப்போ அந்த ஸ்கீம் வந்து அப்போ அந்த ஃபேமிலி தொழிலை ஊக்குவிக்கிறது தான், குலத்தொழிலை ஊக்குவிக்கிறது தான். நீங்கள் கௌதம் நான் என்ன கேட்குறேன், இல்லை நீங்கள் குலம்னு ஏன் போறீங்க? இல்ல அந்த டாக்குமெண்ட்ல அந்த வார்த்தை இருக்கே சார். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், உமன் டிரான்ஸ், அந்த வார்த்தை ஸ்பெசிஃபிக்கா மார்ஜினைஸ்ட் செக்டர் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்கா இல்லையா அந்த டாக்குமெண்ட்ல? இல்ல இது வந்து ஒரு தொழிலை ஊக்குவிக்கிறதா, ஸ்கில் டெவலப்மெண்டா, இல்ல சாதியை ஊக்குவிக்கிறதா? ஜாதி ரீதியா தான் எல்லா திட்டமுமே இருக்குங்க. அது வந்து ப்ரொபோர்ஷனேட்டா கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த ஜாதிக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு எங்கேயுமே கிடையாது. இங்கேயும் அது கிடையாது. சாதி வச்சு தானே சார் தொழில் வச்சு தானே சாதி எல்லாமே பிரிச்சாங்க. அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த வார்த்தையை போல்ட்ல போட வேண்டிய தேவை இல்லைன்ற என்ன வார்த்தை? தச்சர்கள் பூரா ஒரே ஜாதி தானே? கிடையாது, கிடையாது. படகு செய்பவர்கள்லாம் அவங்க ஒரு ஜாதியில், மீனவர்கள் வந்து ஒரு ஜாதி தான் இருக்காங்களா? அப்போது நீங்கள் அந்த மாதிரி படகு செய்பவர்களில் ஒரு பிராமணன் கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. மீன் அவர் இதில் எலிஜிபிள் ஆக முடியாது. இல்லைங்க, ஆக முடியும். எப்படி ஆக முடியும்? எப்படி? ஒரு மீன் வலை செய்கிறவர் கூட இருக்கிறாரு, நல்லா புரிஞ்சுங்க. ஆக முடியும். இது ஜாதி அடிப்படையிலான ஸ்கீம் இல்லை. ஸோ அப்போ பிராமணர்களும் அவங்க முந்தின ஜென்ரேஷன் வலை பின்னிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல வரீங்க? பிரச்சனை வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. பயனாளிகளை யார் கண்டறிவது, அதில் தான் பிரச்சனை. அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? விஏஓ தான் ஐடென்டிஃபை. ஏன்? விஏஓ அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார், மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில். இவங்க யார் சொல்றாங்களோ அவர் கேட்பாரு. இந்த பணம் திமுகவினருக்கு போகாது. உங்க திருத்தம் நான் சொல்லிட்டேன், ஆனா நீங்க பண்ணி கொடுக்கல, இப்ப இதை நடைமுறைப்படுத்த முடியாது. எத்தனை தமிழர்கள் இதில் விண்ணப்பிச்சிருக்காங்க தெரியுமா? அதே வெப்சைட்டில் போய் பாருங்க. 9,80,000 பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ 9,80,000 பேர் பைத்தியக்காரங்களாங்க விண்ணப்பிச்சவங்கலாம். தமிழர்களுடைய முதுகுல குத்துவதுதான் உங்க பழக்கமா இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? 9 லட்சம் பேர், இன்னைக்கு 9,80,000 பேருக்கு இந்த கடன் உதவி கிடைச்சிருந்தா அவங்க வாழ்வு வந்து செழிச்சிருக்கும். இப்போ அரசு வந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டம் மத்திய அரசு என்ன செய்யுது? வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பாஜகவிலிருந்து திரு நாராயணன் திருப்பதி இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம். விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு தமிழக முதல்வர் சொல்லிட்டாரு. நாங்கள் ஒரு 3 கோரிக்கை வச்சோம், 3 திருத்தங்கள் தான் கேட்டோம். அது ரொம்ப சாதாரணமான திருத்தங்கள் தான். அதையே மத்திய அரசால் பண்ண முடியல. அப்படிங்கும்போது இந்த திட்டத்தையே நாங்கள் நடைமுறைப்படுத்தணும், இது சமூக நீதிக்கு எதிராக இருக்குது அப்படின்னு திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முதல் கட்டமாக அந்த முதல்வருடைய கடிதத்தை எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசு எதை செய்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்கிற அந்த ஒரு வேட்கை அவரிடம் இருக்கிறது. தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 3 வருடங்களில் அது தமிழகத்திற்கு நன்மையே பயக்கும் என்றாலும் கூட மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களில் நாம் வந்து எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி அவர் கூறியிருக்கிற அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மறுதளிப்பில் எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்களும் இல்லை. விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்வி திட்டம் அப்படின்றது அதை மென்ஷன் பண்ணி தான் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொன்னால் அது வந்து ஜாதி ரீதியிலான திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்திலும் இது ஜாதிய ரீதியிலான திட்டமாக அறிவிக்கப்படவில்லை. இரண்டாவது, விஸ்வகர்மா திட்டம் என்பது 100 விழுக்காடு மத்திய அரசினுடைய நிதி பங்களிப்போடு நடக்கக்கூடிய ஒரு திட்டம். விஸ்வகர்மா அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தான் அதுக்கு ஜாதி பேர். விஸ்வகர்மான்றது தமிழ்நாட்டில் ஒரு சமூகம். இந்திய அளவில் விஸ்வகர்மா அப்படின்னு சொன்னால் ஒரு சமூகம் இல்லை. விஸ்வகர்மா யார் அப்படின்னு சொன்னால் புரிகிற மாதிரி சொல்லணும்னு சொன்னால், இந்திரபிரஸ்தம் பாண்டவர்களுடைய அரண்மனை, எந்த அரண்மனையை பார்த்து மயங்கி இந்த அரண்மனை எனக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி அந்த அரண்மனையை பிடிப்பதற்காக ஓடோடி போன துரியோதனன்
அந்த அரண்மனையினுடைய அதிசயங்களை கண்டு மயங்கி அந்த அரண்மனையை படைத்தது விஸ்வகர்மா. இலங்கை ராவணனுடைய அரண்மனையை படைத்தது விஸ்வகர்மா. ஸோ உருவாக்குற துவாரகை விஸ்வகர்மா. படைக்கும் கடவுளாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுற படைப்பாளிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடியவர் பெயர் விஸ்வகர்மா. அந்த விஸ்வகர்மாவனுடைய பெயர் பிரம்மனுடைய இன்னொரு அவதாரம் என்று கூட சொல்லுவார்கள். அந்த விஸ்வகர்மாவனுடைய பெயரில் இந்த திட்டம். இவ்வளவுதான் அவசியம். இல்ல பேருக்கும் பேர்ல தமிழக அரசுக்கு எந்த வித்யாலட்சுமி திட்டம் அப்படின்னு சொன்னா என்ன, கல்வி லக்ஷ்மி திட்டம். அந்த மாதிரி இது விஸ்வகர்மா திட்டம். விஸ்வகர்மா என்பது ஒரு சமூகத்தினுடைய பெயராக இருப்பதால் தான் இது அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதை முதல்ல இல்ல தமிழக அரசும் முதல்வரும் அறிக்கையில ரொம்ப கிளியரா சொல்றாரு. இது அதுல முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா ட்ரெடிஷனல் பேஸ்டு ஃபேமிலி பிசினஸ். அந்த வார்த்தை அவங்க ட்ரேட் அது அவங்க ஒரு முக்கியமான ஒரு அதுதான் குலத்தொழிலை ஊக்குவிக்குது. அவங்க ஒருத்தர் ஒரு குடும்பம் ஒரு தொழில் செய்யுதுன்னா 3வது தலைமுறை 4வது தலைமுறை அதே தொழிலே ஏன் செய்யணும், ஏன் அவர் அதை விட வேற ஒரு தொழில் செய்ய போறாரு. பொதுவா இந்த திட்டமே கடன் கொடுக்குற ஒரு திட்டம். இப்ப நான் ஒரு இப்போ எங்க அப்பா ஒரு முடிவெட்டுற தொழில் செய்யறாருன்னா நான் ஏன் அந்த தொழிலே செஞ்சு லோன் வாங்கணும், நான் ஒரு ஹோட்டல் வைக்கிறேன் அதுக்கு லோன் கொடுங்க, அதுதானே சரியான முறையா இருக்குன்னு முதல்வர் கேட்கிறாரு. திரு கருணாநிதி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் சினிமாவுக்கு வந்தபோது சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. ஏன் டாக்டர் மகன் டாக்டர் ஆகலாம், வக்கீல் மகன் வக்கீல் ஆகலாம், சினிமாவில் இருக்கிறவங்க சினிமாவுக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசியலில் இருக்கலாம், அவர்கள் மட்டுமே கட்சியினுடைய தலைவராகலாம், துணை முதல்வராகலாம், முதல்வராகலாம், மீண்டும் அவர் மகன் துணை முதல்வராகி முதல்வராக வேண்டும் என்பதற்கான திட்டங்களை எல்லாம் மேற்கொள்ளலாம். ஆனால் பரம்பரையாக பரம்பரைன்றது ஜாதி இல்லை, பரம்பரைன்றது ஜாதி இல்லை, பரம்பரைன்னு சொல்கிறது நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு உண்டு, ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, அதே போல் கோவில்பட்டி கடலை மிட்டாய், மணப்பாறை முறுக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விதமான தொழில், சிவகாசினா பட்டாசு, இப்படி இருக்கும். ஆனால் இவர்களுடைய கைவண்ணம் அந்த படைப்பு என்பது சிறப்பானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் தொடர்ந்து பல வருடங்களாக செய்யக்கூடியவர்கள் அந்த சிறப்பை இழந்து விடுகிறார்கள். காரணம் என்ன? புதிய தொழில்நுட்பங்கள், நவீன கருவிகள் இது இல்லாததன் காரணத்தினால நம்முடைய உதாரணத்துக்கு பொம்மைகள் வச்சுங்க. இந்த பொம்மைகள் சீனாவிலிருந்து விலை குறைவாக வருகின்றன, இங்கே தயார் பண்ணுறது சிரமமாக இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் கண்டறிந்து அவர்களுடைய அந்த குடும்ப தொழில் என்பது நசிந்து விடுகிறது. இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிச்சிடறேன். அதன் அடிப்படையில் தான் பல்வேறு இந்த தொழில் செய்பவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய அந்த தொழில்நுட்பம், அவர்களுடைய அந்த திறன், இதில் இருக்கக்கூடிய அந்த 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 பொருட்களில் இருக்கக்கூடிய தகுதி, இதையெல்லாம் பார்த்துத்தான் குவாலிட்டி, மேலாண்மை, இதையெல்லாம் பார்த்துத்தான் எல்லாத்துக்கும் கடன் வசதிகள் இருக்கிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களும் ஒரு தொழில்நுட்பத்தோடு விளங்க வேண்டும், புதிய தொழில்நுட்பத்தோடு. அதே போல் காம்படிஷன், போட்டி, உலகளவில் போட்டி, உள்ளூர் சந்தையில் போட்டி என்கிறதெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்தான் இது. இது யாரும் நீ ஏன் செய்யலை அப்படின்லாம் அந்த ட்ரேட் அந்த வார்த்தையை எடுத்துட்டு அந்த நான் என்ன சொல்றேன், வெளியே கூட போல அரசு சொல்றேன், அந்த 18 தொழிலே நான் அந்த 18லயே வேற ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், எனக்கு கடன் கொடுங்க, நான் டெவலப் ஆகிக்கிறேன். முடியாது. அதுதான் முதல்வர் கேட்கிறாரு, ஏன் பண்ண முடியாதுன்னு பண்ண அந்த 18 தொழிலும் நசிந்து போய் கொண்டிருக்கின்றன. அந்த திறன் வாய்ந்த அந்த வேலைக்கு அதற்கு உண்டான குவாலிட்டி கிடைக்க மாட்டேங்குது, அதனுடைய தரம் குறைந்து போய் வருகிறது என்பதை உணர்ந்து தான் அந்த 18 அப்படின்ற அந்த விஷயத்தை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு திட்டமுமே சும்மா ஏதோ ஜாதி அடிப்படையிலையோ அல்லது குலுக்கி போட்டுலாம் செய்ய மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க.
இல்லை ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் சேர்க்கணுன்றதெல்லாம் இல்லை. இதை தெளிவாக புரிந்து கொண்டு தான் இந்தியா முழுவதும் இதை செய்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், விஸ்வகர்மா அப்படின்னா அது ஒரு ஜாதின்னு இவங்க கொண்டு வந்ததே மிக தவறான விஷயம். இப்போ நானும் நீங்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடம் கூட என்னுடைய அலுவலகம் தான். எங்கள் அப்பா செஞ்ச தொழில் தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் செய்யக்கூடாதா? கருணாநிதி ஒன்று கேட்டால் ஸோ அப்போ அந்த ஸ்கீம் வந்து அப்போ அந்த ஃபேமிலி தொழிலை ஊக்குவிக்கிறது தான், குல தொழிலை ஊக்குவிக்கிறது தான். நீங்கள் கௌதம் நான் என்ன கேட்குறேன், இல்லை நீங்கள் குலம்னு ஏன் போகிறீங்க? இல்ல அந்த டாக்குமெண்ட்ல அந்த வார்த்தை இருக்கே சார், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், உமன் டிரான்ஸ், அந்த வார்த்தை ஸ்பெசிஃபிக்கா மார்ஜினைஸ்ட் செக்டர் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்கா இல்லையா அந்த டாக்குமெண்ட்ல? எதுக்காக சொல்றாங்க? ஓபிசியா இல்ல எஃப்சி இல்லன்னு கேக்குறாங்கல்ல அவங்க. என்ன பேசுறீங்க? முந்தா நாள் நான் வந்து வங்காளதேச இந்துக்கள் தாக்கப்படுவதை கண்டித்து நான் ஒரு போராட்டத்துக்கு கைதானேன். என்னை வந்து போலீஸ் ரெக்கார்டில் கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஜாதின்னு. எங்க தமிழ்நாட்டில் எது கேட்கணும்? எது கேட்கணும் சொல்லுங்க. என்னவோ இதுல மட்டும் தான் ஜாதி கேட்குற மாதிரி சொல்றீங்க. நீங்க ஜாதியை கொடுத்தது இல்லையா? இல்ல சார், நான் கேட்டேங்க, எதுக்காக ஜாதி கேட்குறேன்னு கேட்டேன் போலீஸை. ஏன் ஜாதி கேட்குறீங்க? நான் வந்து வங்கதேச இந்துக்கள் கூட வந்து அரெஸ்ட் ஆகிடுறேன், என்னையே போய் ஜாதி கேட்குறேன். அது தெரியல சார் வந்த பதில். ஆனால் தொழில் ரீதியாக ஏன் அதை செய்கிறாங்கன்னு சொன்னால், இது நசிந்து போய் கொண்டிருக்கின்ற ஒரு தொழிலில் இந்தியா ஜாதி ரீதியாக தான் சார் கட்டமைச்சிருக்கிறாங்க. அப்புறமா ஏன் சார் ரிசர்வேஷன் கேட்குறாங்க? ஜாதி ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் ரிசர்வேஷன். தவறு இல்லை, நல்லா புரிஞ்சுங்க, தவறு இல்லை. இடஒதுக்கீடு என்பது தேவை. ஏனென்றால் சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்கள். அப்ப நீங்க அப்படி வெளிப்படையே சொல்லிட்டே வந்துடலாமே சார், இது வந்து சாதி ரீதியா அவங்க தொழில அவங்க செய்யணும்னு சொல்லிட்டே வந்துடலாமே. அதுக்கு ஏன் ஸ்கில் டெவலப்மெண்ட், நாங்க தொழிலை எம்பவர் பண்றோம், தொழிலை காப்பாத்துறோம்னு இவ்வளவு ஏன் பூசி முழுக்கிறீங்கிறது தான் எதிர்த்தரப்போட வாதம். நான் சொன்னது உங்களுக்கு, நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியலன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தமிழ் தெரியல நான் சொல்லக்கூடாது. நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியவில்லை, எப்படி பேசணும்னு சொல்லுங்க. இங்கிலீஷில் பேசுனா இங்கிலீஷில் பேசலாம். ஏன்னா தமிழில் சொன்னால் புரியலன்னா தமிழ்நாட்டில் நான் என்ன செய்ய முடியும்? இது ஜாதி ரீதியானது இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து முத்ரா லோன் இருக்குது. முத்ரா லோனுடைய பயனாளிகள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? 69% எஃப்சின்னு கடைசியா வந்த டேட்டால 50% எஃப்சிக்கு தான் கொடுக்கவே முடியாது. 10 லட்சம் இங்க தான். அதுல இன்னொரு சிக்கலும் வருது. அதாவது 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்கிற இடத்துல மோஸ்டா இந்த ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு போகுது. ஆனா விஸ்வகர்மா மாதிரியான திட்டங்கள் வந்து எஸ்சி எஸ்டி மார்ஜினலைஸ்டு பீப்புளுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு இதுலயே ஒரு பார்ஷாலிட்டி இருக்கு. இதுக்கு அதுல வச்சிருங்க அப்படின்னு கேக்குறாங்க. 69 விழுக்காடு முத்ரா கடன் நீங்கள் சொன்ன இல்லாத ஒரு எஃப்சின்றது இருக்குதா? கிடையாது. எஃப்சின்னு ஃபார்வர்டு காஸ்ட்னு எதுவுமே கிடையாது. எஸ்சி எஸ்டி, பட்டியலினத்தவர், பழங்குடியினர், ஓபிசி, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இன்னொன்று இதர வகுப்பினர், இவ்வளோதான். இதில் முற்படுத்தப்பட்டது யார்? யாருமே முற்படுத்தப்பட்டவங்களாம் கிடையாது. நீங்களா வழக்கம் போல் பொய் சொல்லி ஏமாற்றி மோசடி செய்து எஃப்சின்னு பொய் பேசிகிட்டு இருக்கிறீங்க. கான்ஸ்டியூஷன்லையும் கிடையாது, சட்டத்திலையும் எஃப்சின்னு எதுவும் கிடையாது. முதல்ல அதை நிறுத்துங்க. இதர வகுப்பினர் எப்போ வேணும்னாலும் ஓபிசிலேயோ பிசியில போய் சேர முடியும். எங்களை கிளாஸிஃபை பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இதர வகுப்பினர் ஒரு சேர்த்துருக்கலாமே. நான் ஒன்று சொல்கிறது புரிஞ்சுங்க. டு ஐடென்டிஃபை அதில் வந்து கண்டிப்பாக போடும். முத்ரா லோனில் ஒரு நிமிஷம் கௌதம், முத்ரா லோனில் நீங்கள் சொல்கிற 69% பச்சை பொய், மோசடி செய்கிறார்கள் அப்படி சொல்கிறவங்க. முத்ரா லோனில் பெனிஃபிட் ஆனதில் நீங்கள் 69% எஸ்சி எஸ்டியாக இருக்கும், பெண்களாக இருக்கும். எஸ்சி எஸ்டியில் பெண்கள், அதை புரிஞ்சுங்க. நான் உங்களுக்கு இப்போ டீட்டெயில் தர வேணும்னா நீங்கள் போகும்போது உங்களுக்கு கொடுக்குறேன். சும்மா ஏமாற்றிக்கிட்டு பொய் பேசிக்கிட்டு இருக்கு தெரிஞ்சால் என்ன அர்த்தம்? நீங்கள் இதில் நம்ம அனைவருக்கும் வங்கி கணக்கில் என்ன 52% பெண்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பட்டியலின மக்கள் தான் அதிகம். இல்லைன்னு மறுக்க முடியுமா நீங்கள்? பர்சன்டேஜ் அரசாங்கத்தினுடைய எந்த திட்டங்களையும் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எஸ்சி எஸ்டி விமன், அதுலேயும் எஸ்சி எஸ்டி விமன் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதனால் ஒரு திட்டத்தில் ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் எவ்வளவு ஒதுக்க வேண்டும் என்கிற அந்த முதல்ல அந்த 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 சட்டத்திட்டம் வந்துடுது. முத்ரா லோனில்
எஸ்சி எஸ்டி விமன் 50% மேலே இருக்கணும்னு சொல்லி அதுதான் நடந்துகிட்டு இருக்குது எல்லா முத்ரா திட்டங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. இதுல வந்து அங்க வந்து இதுதான் வந்து ஃபேமிலி ட்ரேட் பிசினஸ் பண்ணா மட்டும்தான் நாங்க கொடுப்போங்கிறதுக்கு பின்னாடி தானே சார் அந்த சிக்கலே வருது. அந்த ஒரு வார்த்தை இல்லாம வேற தொழில் பண்ணா நான் உனக்கு கொடுக்கறேன்னு சொல்ல வேண்டியது. நான் சொல்றதே உங்களுக்கு புரியல. இப்போ நான் கூட தொழில் தாங்க பண்றேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்னுடைய தொழில் அதுல இல்லை, அவ்வளவுதான். இல்லைன்னா நான் கூட லோன் வாங்குவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இந்தந்த தொழிலெல்லாம் நசிந்து கொண்டு வருகிறது. இந்த தொழிலில் இருக்கிறவங்க இதை நம்பியே இருப்பவர்கள், காலம் காலமாக இதை நம்பி இருப்பவர்கள், இதில் தான் இருக்க வேண்டும் என்று உறுதியாக இருப்பவர்களுடைய அவர்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும். ஏன் அவர்களுடைய தொழில் நசிந்து வருகிறது? காரணம் என்ன? தொழில் போட்டி. ஏன் தொழில் போட்டி அதிகமாக வெளியேருந்து வருது? அப்போது உலகளாவிய அந்த போட்டியையும் உள்ளூர் சந்தையில் இருக்கக்கூடிய போட்டியும் சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பிடிப்பு வேண்டும், அந்த ஒரு உதவி வேண்டும். இதில் ஜாதி எங்கேயுமே வரல. சும்மா முட்டாள்தனமான பேச்சு. ஜாதி இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான அயோக்கியத்தனமான பேச்சு. யார் பேசினாலும் ஜாதி இதுல இருக்குன்னு சொன்னா அது தவறான பேச்சு. அந்த டாக்குமெண்ட்ல இருக்கே சார் 9வது பேஜ்ல ஜாதின்னு இருக்கா சொல்லுங்க. கைட்லைன்ஸ் சார் நான் கேக்குறது விஸ்வகர்மாவோட கைட்லைன்ஸ் கொடுத்த அரசோட டாக்குமெண்ட்ல அந்த மூணு காஸ்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்களே சார். என்ன 9வது பேஜ்ல 2.2.4ல இருக்கே. அதுல என்ன காஸ்ட் மென்ஷன் பண்ணுங்க? ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஓபிசிஸ். ஏன் அதுல ஏன் இன்னொரு எஃப்சியோ நீங்க சொல்ற மாதிரி முற்படுத்தப்பட்ட ஏன் அதை சேர்க்கல? அந்த தொழிலும் அவங்க யாரும் கஷ்டப்படுற ஆட்கள் யாருமே இல்லையா? அவங்க தொழிலே ஊக்குவீங்க, அவங்க தொழிலே இது பண்ணுங்கன்னு கேக்குறாங்கல்ல. புரியல. எஃப்சின்னு எதுவுமே இல்லைன்றா திருப்பி நீங்க எஃப்சின்னு பேசுறீங்க. எங்கன்னா எஃப்சின்னு காமிங்க எனக்கு. ஏன் நீங்க வந்து ஒன்று நீங்க தெரியாத பேசணும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டே போய் பேசணும். டோன்ட் டூ தட். செய்யாதீங்க. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்புறம் அதையே பேசிகிட்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதில் சமுதாயத்தில் சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இடஒதுக்கீடு அதுதாங்க இல்லையா? பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடாக இருக்குது இல்லை, சமூக ரீதியாக இடஒதுக்கீடு. அப்போது அது எல்லா திட்டங்கள்லையும் வரும். அப்போ இந்த திட்டம் வந்து முழுக்க இதுக்கு பின்னாடி இது சாதியை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அதுல எத்தனை % வந்து எஸ்சி நான் இன்னும் கூட தெளிவா கேக்குறேன். இது இல்ல இது வந்து ஒரு தொழிலை ஊக்குவிக்கிறதா, ஸ்கில் டெவலப்மெண்டா, இல்ல சாதியை ஊக்குவிக்கிறதா, இல்ல குடும்ப தொழில் செய்ய வைக்கிறதா? இது என்ன ஸ்கீம்? தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு திட்டம் சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல நான் முதல்வன் ஒரு ஸ்கீம் இருக்கு. இப்போ பாருங்க அந்த ஸ்கீம்ல அந்த ஸ்கீம்ல வந்து எல்லாருக்குமான படிப்பு அப்படின்ற ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. ஈவன் சரி நீங்க விமர்சனம் வைக்கிற 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் ஸ்கீம் நீங்க சொல்ற முற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அதுல கவர்மெண்ட் இப்படி இந்த மாதிரி கேட்கவே இல்லையே சார். சாதி ரீதியிலான இருக்கு அப்படின்னு கேட்கவே இல்லை. கண்டிப்பா இருக்கும். இல்லாதெல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் தான் இல்லைங்க. இப்ப நீங்க தெளிவா டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட தெரியுமா? அதுல இல்லைன்னு நான் இருக்குன்றேன். நீங்க எல்லா திட்டங்கள்லையுமே இதெல்லாம் முத்ராலெல்லாம் வந்து இத்தனை சதவிகிதம் பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு பேங்க் இருக்குதுன்னு சொன்னா 100 கோடி கொடுத்தாங்க, 50 கோடிக்கும் மேல இது பழங்குடியின பட்டியலின மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அது வந்து ஜாதிய திட்டமா? என்ன பேசுறீங்க? எப்படி ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை எப்படி மேலே உயர்த்துவீங்க? எப்படி நீங்கள் வந்து இங்கே 69% இடஒதுக்கீடு இங்கே எப்படி இருக்குது? ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எவ்வளோன்னு இருக்குதா இல்லையா? எம்பிசி, பிசி எல்லாத்துக்குமே இருக்குது. எஸ்சி, எஸ்டி. நீங்கள் அப்போ ஜாதி ரீதியான நீங்கள் சொல்லுவீங்களா? ஜாதி ரீதியாக தான் எல்லா திட்டமுமே இருக்குங்க. அது வந்து அந்த ப்ரொபோர்ஷனேட்டாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த ஜாதிக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு எங்கேயுமே கிடையாது. இங்கேயும் அது கிடையாது. சாதி வச்சு தானே தொழில் வச்சு தானே சாதி எல்லாமே பிரிச்சாங்க. நான் பாருங்க அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த வார்த்தையை போல்ட்டில் போட வேண்டிய தேவை இல்லைன்ற. என்ன வார்த்தை? எஸ்சி ஓபிசிக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்றீங்களா? எஸ்சி ஓபிசி கொடுக்கூடாதா? எஸ்சி ஓபிசிக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லல. அது நீங்க எல்லாரையும் நான் இந்த தொழில் தான் செய்யணும்னு ஏன் சொல்றீங்க? என் ஃபேமிலி இந்த தொழில் செஞ்சா இந்த தொழில் தான் நான் செய்யணும், அப்பதான் உனக்கு நான் கடன் கொடுப்பேன்னு ஏன் சொல்றீங்க? அது புரிஞ்சுங்க. இந்தியாவில் ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்றது அது முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்திலிருந்து இருக்கக்கூடிய செய்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி சரி இப்போ அதான் நானும் சொல்றேன். ஒரு நிமிஷம் இப்போ சொன்னேன், இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அதை கோப் அப் பண்ண முடியல. அதுக்கு தான் இந்த ஸ்கீம்.
என்ன நீங்க இப்படி புரியாது? சரி, இப்போ நகை செய்யறவங்க ஒரு காலத்துல கையில வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் 3D பிரிண்டிங்ல போயிருக்கு. நீ 3D பிரிண்டிங் கத்துக்கோ, உனக்கு மிஷின் வாங்குறதுக்கு நான் லோன் கொடுப்பேன், நீ அப்படி கத்துக்கோ. இப்ப நான் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் பொருட்கள சம்பந்தமே கிடையாது. ஆனா நான் நகை செய்யணும்னு பிரியப்படுறேன், நான் 3D பிரிண்டிங் கத்துக்கிறேன், நான் போய் நகை வாங்கிக்கிறேன். எனக்கு ஏன் நான் எனக்கு எலிஜிபிள் இல்லையே? உங்களுக்கு காசு இருக்குது, நீங்க பயங்கரமா காசு செலவு பண்ணி அதை போய் கத்துப்பீங்க. ஆனால் இந்த தொழில்ல பல காலமா ஈடுபட்டவங்களுக்கு காசு இல்ல, அவங்க கேக்குறாங்க. அப்ப அரசு தானே அதை எம்பவர் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு லோன் கொடுங்க. அதுக்கு மிஷின் வாங்குறதுக்கு டெக்னாலஜியா ஒரு லோனை கொடுப்பீங்களா? அட்வான்ஸ் கொடுப்பீங்களா? நீங்க திரும்ப பின்னாடியே உட்கார்ந்து அடுப்பு ஊதுன்னு சொல்றது. தூங்குறவங்களை வந்து எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி இருக்கிறவங்க எழுப்ப முடியாது. கௌதமை எழுப்பவே முடியாது, ஏன்னா நீங்க வேணும்னு தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க. கௌதம் நினைச்சா ஒரு தொழில் ஆரம்பிச்சலாம், அவங்கள்ட்ட காசு இருக்குது. ஆனால் அதே விஷயம் பல காலமாக செய்து வருவர்களுக்கு அவர்களுக்கு அந்த தொழில்நுட்ப மற்றும் அந்த கருவிகளை அடாப்ட் பண்ணுறதுக்கு உண்டான வசதி இல்லை என்பதால் அவர்களை ஊக்குவிக்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த குவாலிட்டி தரம் வந்து உறுதியாக அவங்கள்ட்ட மேம்படும் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். அவங்களுடைய அந்த வாழ்வாதாரம் கெட்டு போய்விட்டது. இதில் ஜாதி எங்கேயும் வரல. இன்றைக்கி வந்து தச்சர்கள் பூரா ஒரே ஜாதி தானா? கிடையாது, கிடையாது. ஏன்னா அதே போல் வந்து படகு செய்பவர்கள்லாம் அவங்க ஒரு ஜாதியில், மீனவர்கள் வந்து ஒரே ஒரு ஜாதி தான் இருக்காங்களா? இப்போ படகு செய்கிறவங்கன்னு இருக்கிறாங்க. நீங்கள் தூத்துக்குடி பக்கம் போய் பாருங்கள், நிறைய ஃபெர்னாண்டோஸ் அந்த தொழிலில் இருக்கிறாங்க. உண்டா இல்லையா? உங்களுக்கு ஃபெர்னாண்டோனா யாருன்னு தெரியுமா? முதல்ல எனக்கு தெரியல. கிறிஸ்டியன், அவங்க வந்து கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுபவர்கள், வழிபடுவார்கள். அவங்களும் இதில் அடக்கம். அப்போது நீங்கள் அந்த மாதிரி படகு செய்பவர்களில் ஒரு பிராமணன் கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. நாகப்பட்டினத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் படகு செய்கிற படகு மீன், அவர் இதில் எலிஜிபிள் ஆக முடியாது. இல்லைங்க, ஆக முடியும். எப்படி ஆக முடியும்? ஆக முடியும். எப்படி? ஒரு மீன் வலை செய்கிறவர் கூட இருக்கிறாரு, நல்லா புரிஞ்சுங்க. ஆக முடியும். இது ஜாதி அடிப்படையிலான ஸ்கீம் இல்லை. அவர் அந்த தொழில் அவங்க குடும்பத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து புது தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ண, அவ்வளோதான். இதில் ஜாதி கிடையாது. ஒரு பிராமணன் கூட இதில் எடுக்கலாம், தவறு இல்லை. ஸோ அப்போ பிராமணர்களும் அவங்க முந்தின ஜென்ரேஷன் வலை பின்னிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல வரீங்களா? இருக்கலாம். நான் தான் உங்களுக்கு ஆமான்னு சொல்கிறேனே. காமிக்கிட்டுமா? உங்களுக்கு பேர் சொல்லட்டுமா? ஃபோன் நம்பர் கொடுமா? பேசுகிறீங்களா நீங்கள்? உங்களுடைய மனசுலேயே பிராமணர்கள் எல்லாருமே எல்லாம் கோடீஸ்வரனாக இருப்பான் நீங்கள் நினச்சிக்கிட்டு தான் நான் பொறுப்பு இல்லை. அதனால் இது எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இதில் இருக்கிற ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, உங்களுடைய குடும்ப தொழிலாக இது இருக்க வேண்டும். இரண்டாவது, இதில் எத்தனை விழுக்காடு சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு போகணும், இவ்வளோதான் விஷயம். இதில் எங்கே ஜாதி வருது? குறிப்பாக சொல்லணும்னா இப்போ பிரச்சனை வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. பயனாளிகளை யார் கண்டறிவது? அதில் தான் பிரச்சனையே. தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராம உறுப்பினர்கள் மூலம்தான் இந்த பயனாளிகளை கண்டெடுக்க வேண்டும். ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் இந்த பயனாளிகளை, யாருக்கு இந்த இடத்துல இந்த கிராமத்தில் லோன் கொடுக்கணும் அப்படின்றத யார் கண்டுபிடிக்கணும்னா அவங்க கண்டுபிடிக்கணும். அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க? விஏஓ தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்? விஏஓ அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார், மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில். இவங்க யார் சொல்கிறாங்களோ அவர் கேட்பார், இவ்வளோதான். இந்த பணம் திமுகவினருக்கு போகாது, போதுமா? அதனால தான் எதிர்க்கிறார். முதல்வர் வச்ச கோரிக்கையில மூணாவது கோரிக்கை அதுதான். மூணாவது கோரிக்கை அதுதான். இதுல முன்னாடி ரெண்டாவது கோரிக்கை என்ன? உங்களுக்கு விஏஓ. ஏன் உங்களுக்கு விஏஓ? ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நம்ப மாட்டீங்களா? அப்போ நாங்கள் உங்களை நம்ப மாட்டோம்னு சொன்னால் என்ன ஆவீங்க? என்ன காரணம்? மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதி சொல்லிட்டு என்ன ஆகும்? எல்லா கிராமத்துலேயும் திமுகவுடைய பிரதிநிதி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதிமுக இருப்பாங்க, பிஜேபி இருப்பாங்களா இல்லையா? அது போயிடக்கூடாது. அரசியல் ரீதியாக அவர்கள் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இழந்து விடுவார்கள், கட்சி முக்கியத்துவத்தை இழந்து விடுவார்கள் காரணத்தினால அது இருக்கிறாங்க. இதுதான் விஷயம். அதில் சிஎம் சொன்னதில் இன்னொரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து ஏஜ் கிரைட்டீரியா ஏன் 18ன்னு வச்சிருக்கீங்க, அதை 35ன்னு மாத்துங்க. ஏன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க காலேஜ் போய் படிச்சு அவங்க வேணுங்கிறத முடிவு பண்ணுவாங்க. நீங்க படிச்சீங்களா? படிச்சிட்டேன். மினிமம் 18 இயர்ஸ் அப்படின்னு என்ன? குறைந்தபட்சம் 18 வயது. நீங்க 35 வயசுல கூட வச்சுங்க, உங்களுக்கு யார் வேணாம்னு சொன்னாங்க?
யார் வேணான்னு சொன்னாங்க? சரி, அப்போ நீங்கள் 18 வயசில் இருக்கிறவங்க தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் சட்டம் கொண்டு வாங்க. தமிழ்நாட்டில் எல்லாருமே காலேஜ் படிக்கணும், 22 வயசு வரைக்கும் யாருக்கும் தொழிலே பார்க்கக்கூடாது, சட்டம் கொண்டு வாங்க. கொண்டு வருவாரா? கொண்டு வர சொல்லுங்கள். ஸ்கூல் முடிச்சிட்டு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். அதெல்லாம் இல்ல இது சும்மா இந்த பம்மாத்து வேலையெல்லாம் வேணாம். நான் கேட்கறது ரொம்ப சிம்பிள். 18 வயசு உள்ளவங்களுக்கு தான் இந்த லோன் கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்ல. இந்த லோன் வேணும்னா, இந்த கடன் உதவி வேணும்னா 18, இந்த திட்டத்தினுடைய பயன் வேணும் என்றால் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் சொல்றாங்க. அதில் 40 வயசு கூட இருக்கலாம். இல்ல மினிமம் ஏஜ் 35 வைங்க சார். அதுல என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அவங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கட்டுமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் அப்போ ஒரு காரியம் பண்ணுங்க, நீங்க சட்டம் கொண்டு வந்துருங்க. 22 வயசுக்கு கம்மி யாரும் வேலை செய்யக்கூடாதுன்னு. இல்ல நீங்க மினிமம் 18ன்னு வைக்கிறீங்க. அதுக்கு இல்ல நான் என்ன கேக்குறேன், மினிமம் ஏஜ் 18ன்னு வைக்கிறீங்க. அதுக்கு பின்னணி என்ன சார்? நான் யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது. 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மேஜர், அவங்க படிக்கணும், தாராளமா படிக்கட்டும். இந்த அரசாங்கமே, மத்திய அரசாங்கமே பல்வேறு வசதிகளை, பல்வேறு கடன் உதவிகளை வழங்குகிறது படிப்பதற்கு. ஏன்னா அதனால அது இல்லை விஷயம். இது சட்டம். 18 வயசு மேல வரணும், அவங்க தான் முடிவு பண்ணணும். இல்ல திமுக வைக்கிற விமர்சனம் என்னன்னா, நீங்க 18 வயசு திமுக எதுக்கு விமர்சனம் பண்ணணும்? நான் சார் உங்களுக்கு அதான் இல்ல, அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, நீங்க யாரையும் படிக்கவே விடாம தடுக்கிறதுக்கான ஒரு இதுதான், நீங்க அவங்க குலத்தொழிலை செய்ய வைக்கிறதுக்கான இதுதான் முதலமைச்சர் சந்தேகப்படுறாரு. இல்லைங்க, தயவு செஞ்சு முதல்வர்கிட்ட போய் கேளுங்க, ஒரு சட்டம் போட சொல்லுங்க. 25 வயசுக்கு கம்மியா யாருமே வேலைக்கு போகக்கூடாது சொல்லுவாருன்னு பார்ப்போம். 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் யாரும் இனிமேல் தமிழ்நாட்டில் வேலைக்கு செல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை சட்டசபையில் இந்த முறை கொண்டு வர சொல்லுங்க. கல்வி முக்கியம், லிட்ரசி பதில் சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றேன், அவ்வளோ நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்கல்ல, அப்ப சட்டமா கொண்டு வந்துருங்க. அனைவருக்கும் கல்வி இலவசம். மினிமம் ஏஜ் 18ன்னு வச்சதுக்கு பின்னாடி உள்நோக்கம் சந்தேகப்படுறதெல்லாம் எனக்கு வேணாம். நான் லீகலா பேசுறேன். நாங்கள் அப்படி தான் செஞ்சுருப்போம்னா சட்டம் கொண்டு வந்துடுங்க. தமிழ்நாட்டில் 25 வயசு கம்மியாக யாரும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு கொண்டு வந்துடுங்க. ஆனால் இப்போ தமிழக அரசு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே கடிதம் எழுதிட்டேன், ஒரு விஷயம் உங்கள் திருத்தம் நான் சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் பண்ணி கொடுக்கல, இப்போ இதை நடைமுறைப்படுத்த முடியாது. எத்தனை தமிழர்கள் இதில் விண்ணப்பிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா இல்லையா? ஒட்டுமொத்தமாக 2 கோடி பேர் இது பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி 25,000 பேர் எடுத்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் வெப்சைட்டில் போட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டில் அதே வெப்சைட்டில் போய் பாருங்கள், 9,80,000 பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ 9,80,000 பேர் பைத்தியக்காரங்களாங்க விண்ணப்பிச்சவங்கலாம். தமிழர்களுடைய முதுகில் குத்துவதுதான் உங்கள் பழக்கமாக இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? 9 லட்சம் பேர், இன்னைக்கு 9,80,000 பேருக்கு இந்த கடன் உதவி கிடைச்சிருந்தா அவங்க வாழ்வு செழிச்சிருக்கும். ஆனால் இது என் கட்சி மூலமாக போகணும், விஏஓ மூலமாக, ஏன் அரசு மூலமாக போகணும். அங்கே ஏதாவது ஒரு கிராமத்தில் பாஜகவுடைய உறுப்பினர் இருப்பாங்க, அங்கே ஸ்க்ரீனிங் கமிட்டி அவங்க இருப்பாங்க, அதிமுக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு திமுகவுக்கு இது பலனளிக்காதுன்றதுக்காக நீங்கள் வஞ்சித்து விட்டீர்கள் தமிழர்களை. இவ்வளோதான் விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன, எதிர்க்கட்சி தரப்பில் என்ன விமர்சனம் வைக்கப்படுது அப்படின்னா, இது குறிப்பிட்ட இந்த 18 தொழிலுக்கு மட்டும் வைக்கிறீங்களா, இந்த தொழில் மட்டுமா நலிஞ்சிட்டு இருக்கு, இன்னும் பல தொழில்கள் நலிஞ்சிட்டு இருக்கு, ஸோ அதையும் இதுக்குள்ள சேர்த்தா அவங்களையும் ஊக்கப்படுத்துங்க அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்கணும். இந்த 18 தொழிலில் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கட்டும். இப்போ சொன்னார்ல, நானே புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறேன், மீதி அவங்க சொல்கிற ஒரு 15 தொழிலோ 10 தொழிலோ நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுங்கள். யார் வேணான்னு சொன்னாங்க? யாரை தடுத்தாங்களா அவங்கள? இல்லையா? இல்லை, அரசும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இதே கைவினை கலைஞர்களுக்காகவும் நாங்கள் சாதி பேர் இல்லாத விஷயங்களை அரசு திட்டத்தை கொண்டு வர போகுதுன்னு முதல்வர் கடிதத்திலே மென்ஷன் பண்ணி. அந்த ஜாதி பேருன்றது எங்கே வந்துருக்கு சொல்லுங்க? நீங்கள் கொடுத்த ஜீவோல தான் சார் இல்லைன்ற நான் இல்லையே, எங்கே இருக்குது? இல்லையே, நான் தான் பக்கம் இல்லன்னு சொல்றேன். இல்லங்க, தப்பா சொல்றீங்க. நான் பக்கம் பாயிண்டோட சொல்றேன் சார். ஐயோ, தப்பா சொல்றீங்க நீங்க. 9வது பேஜ்ல சார் எல்லா ஸ்கீம்லயுமே மாநில அரசோ மத்திய அரசோ எல்லா ஸ்கீம்லயுமே நான் உங்களுக்கு அதுக்கும் உதாரணம் சொன்னேன். நீங்க படிப்பதிலிருந்து எல்லா வேலை வாய்ப்புலிருந்து எல்லாத்துலேயுமே இதில் 100 பேர் வந்தாங்கன்னா 27 பேர் எஸ்சி எஸ்டி சேர்ந்தவங்க இருக்கணும், 22 பேர் எஸ்சி எஸ்டி சேர்ந்தவங்க இருக்கணும்னு சட்டம் இருக்குதுங்க. அப்போ ஜாதியாது என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு புரியல. புரியாத பேசக்கூடாது எதையுமே, அல்லது புரிந்து கொண்டு புரியாத மாதிரி பேசினா மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க அத்தனை பேருமே. உங்களுக்கு உங்களுடைய கட்சியினர் பிழைக்க முடியாது, இதில் காசு சம்பாதிக்க முடியாது அப்படின்றதுனால, ஊழல் செய்ய முடியாது என்பதனால ஸ்கீமே வேணாம்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாகும்?
இப்போ அரசு வந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டம் மத்திய அரசு என்ன செய்ய போறீங்க? மத்திய அரசு ஏற்கனவே வந்து புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் அமல்படுத்தலாம்னா நிறுத்துவோம் சொன்னீங்க. அதே மாதிரி விவசாயிகள் கௌரவ நிதி தமிழ்நாட்டில் நல்லா செயல்படுது இல்லை, மேற்கு வங்காளத்தில் வேணான்றாங்க, செய்யறது இல்லை. யாருக்கு நஷ்டம்? அந்த மக்களுக்கு நஷ்டம். நீங்கள் தமிழர்களோட முதுகில் குத்துறீங்க, அவ்வளோதான். நீங்கள் இப்போ தமிழ்நாடு அரசு முடியாதுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இல்லை, அவங்க வந்து முதுகலை குத்துறோம். அவங்க என்ன அந்த லெட்டர்லேயே முதல்ல தெளிவாக இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வேற நேம்ல இந்த கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் வேற ஸ்கீம் வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எப்படி அவங்க பாதிக்கப்பட போறோம், அவங்க அந்த ஸ்கீமுக்குள்ள அடாப்ட் ஆயிடுவாங்க. ஸோ இதுல என்ன முதுகலை குத்துறது என்ன இருக்கு? நாங்கள் தான் வேற திட்டம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? நீங்கள் ஒரு ஸ்கீம் தனியாக ஆப்ரேட் பண்ணீங்க, இந்த 9 லட்சம் பேருக்கு அவங்க வாங்கிக்கிட்டோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால அப்போ முதல்ல குத்துறது தானே அர்த்தம். அதாங்க இப்போ அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த திட்டம் முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு எதிராக இருக்கு, இது வந்து குலத்தொழிலை செய்ய வைக்கிறதான திட்டம். அதனால இந்த மாதிரியான கிரைட்டீரியாலாம் எதுவும் இல்லாம தமிழக அரசு ஒரு திட்டத்தை வடிவமைக்கும் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அதுதானே திராவிட மாடல் அரசு அப்படிதான் ஆப்ரேட் ஆவாங்க. தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு நல்லது நடக்காதுன்றதுனால சமூக நீதி அப்படின்னு ஒரு போலியா ஒரு விஷயத்த சொல்லி இதுல ஜாதி இருக்குன்னு தவறாக சொல்லி செய்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். அவர் என்ன வேணாலும் சொல்லலாம், அவருக்கு உரிமை இருக்குது, எனக்கு உரிமை இல்லையா? நீங்கள் வந்து மக்களை முதுகில் குத்துகிறீர்கள், தமிழக மக்களை வழக்கம் போல வஞ்சிக்கிறது திராவிட மாடல் திமுக அரசுன்னு நான் சொல்கிறேன். ஏன் அவர் சொல்கிறது தான் எப்போவுமே கரெக்டாக இருக்குமா? நாங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்காதா? அவர் மட்டும்தான் தமிழரா? நாங்கள்லாம் தமிழர் இல்லையா? நானும் திருநெல்வேலியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த ஒரு தமிழன் தான். நீங்கள் வந்து என்ன ஆரியன்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் வந்து வந்தேரின்னு சொல்லுவீங்க, என் பேரையே மாற்றி தானே சொல்லுவீங்க. இதுக்கெல்லாம் நாம் வந்து பயப்பட முடியாது. ஸ்டாலின்ற பேர் தமிழ் பெயராக இருக்கா இல்லை நாராயணன்ற பேர் தமிழ் பெயர்ன்றது பார்த்துக்கிட்டோம். நம்ம என்ன செய்யணும்? சும்மா தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியை, ஒரு சர்ச்சையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்குகிற விஷயம். ஒரு முதலமைச்சர் அனைவருக்குமான முதலமைச்சராக இருக்க வேண்டும். தன் கட்சியினர் இதில் பயன்பெற மாட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால வேணுமுன்னே தமிழ்நாட்டில் இந்த சமூக நீதி, ஜாதி இதையெல்லாம் சொல்லி ஏமாற்றும் வேலையில் அவங்க ஈடுபடுறதுன்றது தவறானது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பப்பையில நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி சார். புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல்.